வெல்கம் டு கோபி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம 12வது வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 11 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலான்னு போய் பார்த்துருவாங்க. இது 12வது வீடியோ, ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட 2012லேருந்து 2026 வரைக்கும் கிட்ட 14 வருஷம் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மத் ஒரு நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்க, சம், ஓகேவா? சம் ஆஃப் மணி அட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே, ஓகேவா? ட்ரிப்பிள்னா 3ன்னு அர்த்தம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு அமௌண்ட் இருக்குது வச்சுக்கோங்க. அது வந்து 3 மடங்கு ஆகுது, ரைட்டா? எப்போ? 15 வருஷத்தில். இதே 5 டைம் ஆகுறது எவ்வளோ ஆகும், எத்தனை வருஷம் கேட்குறாங்க, ரைட்டா? இது மாதிரி உள்ளது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குங்க. டைம்ஸ் இங்கே எழுதிக்கணும், 3x எழுதிக்கோங்க. இங்கே 15 வருஷம். இங்கே எதால் பண்ண சொல்கிறாங்க? 5 மடங்கு ஆகணுமா? இன்ட்டு 5ஆல் பண்ணணும், ஓகேவா? இன்ட்டு 5 ஆனது 15. இங்கே அதே நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அப்போது 30 வரும். அப்போது இங்கே 5 மடங்கு ஆகுறப்போ இங்கே என்ன ஆகுது? 30 வருஷம் எடுத்துக்குது, ஓகேவா? அப்போது 30 வருஷம். எவ்வளோதாங்க, சிம்பிள், ஓகேவா? அடுத்து பாருங்களேன். 3x² + 2xy - 8y² = 0 இப்படி கொடுத்துருக்காங்க. ரேஷியோ பிட்வீன் x + 2y 3x + y என்ன கேட்குறாங்க? இது கொடுத்தாச்சு. இதுக்கு இந்த ரெண்டுக்கு ரேஷியோ கேட்குறாங்களா? சரி, ரைட்டுங்க. இது ஃபேக்டரைஸ் போட முடியுமானா, ஃபேக்டரைஸ் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கா? ஃபேக்டரைஸ் போட முடியாது, ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? 3x² + 2xy - 8y² = 0. ஏன் ஃபேக்டரைஸ் போட முடியாது சொல்கிறேன்னா, ஃபேக்டரைஸில் உங்களுக்கு என்ன வராதுன்னா ஒய்லாம் வராது. அப்படி இருந்தால் தான் ஃபேக்டரைஸ் ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவோம். 3 8 24 -24 2 இங்கே +2 ஓகே. 6 4 24 வருமா? பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் மைனஸ் வச்சுக்கோங்க. இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ டிவைட் பண்ணணுமா? டிவைட் 3, இங்கேயும் டிவைட் 3 அடித்தா 2 டைமா? அப்போ என்ன வரும்? x + 2. இங்கே 3x - 4 = 0. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? -2. இன்னொன்று என்ன வரும்? 4/3 வரும். அப்போ x = என்னது? 4/3. அப்போ x = 4/3ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு 4, ரைட்டா? அப்போ ஒய்க்கு என்ன வரும்? அப்போ நம்ம ஒய்யை 3 எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுக்கு 4, பேலன்ஸ் இருக்கிறது ஒய்யோட தான் இருக்கும். அப்போ எடுத்துக்கோங்க, எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 3. இது அப்படியே இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் தான் செக் பண்ணுவோம். எக்ஸுக்கு என்னங்க? 4 + 2 × ஒய்க்கு என்ன? 3. ரேஷியோனா ரேஷியோ வச்சுக்கணும். 3, எக்ஸுக்கு என்ன? 4 + ஒய்க்கு என்னங்க? 3. 4 + 6 எவ்வளோங்க? 10. ரேஷியோ 12 + 5 15. இதை 5 எப்படி கேன்சல் பண்ணலாமாங்க? 2:3 வரும். ஆன்சர் 2:3. அவ்வளோதான். இங்கே பாருங்கள். அடுத்து a/b = c/d e/f எல்லாம் 1:2 இதுக்கு என்ன கேட்குறாங்களா? அப்போது எப்படி இருக்குது? a/b = c/d = e/f. இது வேல்யூ என்னது? 1/2, ஓகேவா? இதோட வேல்யூ என்னது? 1/2. இப்போ ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ரைட்டுங்க. இப்போது ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்கோங்க இந்த வேல்யூவை. அப்போது a/b இருக்கா? என்ன ஆன்சர்? 1/2. அடுத்து c/d இருக்கா? அதுக்கு என்னது? 1/2. e/f இருக்கா? அதுக்கு என்னது? 1/2. ஓகே, இவ்வளோ எடுத்தாச்சுங்க.
இப்போ ஒவ்வொன்றுக்கும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஏ வேறு எங்கேயுமே ஏ இல்லை. அப்போ ஏக்கு என்ன எடுத்துக்கலாங்க? 1. பிக்கு என்ன பாருங்கள் 2. இன்னொன்று சிக்கு என்னது 1. டிக்கு என்னது 2. இக்கு 1. எஃப்க்கு 2. 3a plus 5c plus 7e ratio 3b plus 5d plus 7f. 3 into a என்னங்க 1 plus 5 c என்னங்க 1 plus 7 e என்னங்க 1 ratio b என்னங்க 2 plus 5 d க்கு 2 plus 7 க்கு 2. அப்போ 10 15 வருமா? ரைட்டு. இங்கே 6 ஆட் பண்ணுங்க. 6 + 10 + 14 14 20 30. கேன்சல் பண்ணுங்க. 1:2 வருமா? ஆன்சர் 1:2. ஈஸியான கொஷின். எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. இங்கே பாருங்களேன். ஹச்சிஎஃப்ஆ பிஎன்கியூ இது 2 டேர்முக்கு எக்ஸுங்கிறது ஹச்சிஎஃப். ஓகே, பிக்யூ இதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் என்ன வருதா? எக்ஸ்னு வருதான். ரைட்டா? இப்போ என்ன கேள்வினா இதுக்கு எல்சிஎம் என்ன கேட்குறாங்க. ரைட்டா? எல்சிஎம் எனக்கு தெரியாது, ஆனால் அது ரேஷியோவில் இருக்கான். இந்த பிக்யூ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? P/Q வந்து என்னவா இருக்கான்? 1:xன்னு இருக்கான். ஓகேவா? இங்கே பாருங்கள், P/Q 1:x தான். அப்போ பிக்யூ வேல்யூ என்ன வரும்? ரேஷியோவில் வந்து நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணிக்கணுமா? 1 × x என்ன வரும்? எக்ஸு. இந்த ரேஷியோலேருந்து வேரியபிளை மாற்றுறதுக்கு இன்ட்டு ஒரு எக்ஸ் பண்ணணுமா? அப்போ இங்கே என்ன வரும்? x² வருமா? ஹச்சிஎஃப் என்ன இருக்குது? எக்ஸா. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? n1 × n2 = LCM × HCF. அப்போ n1 என்னங்க? n1 வந்து x × x². LCM என்னங்க? L. HCF என்னங்க? x. ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? x². எதுக்கு? Lக்கு. அப்போ L = என்ன வரும்? x². ஆன்சர் இருக்கா? கரெக்ட். இங்கே பாருங்க, அடுத்து அதே 2 நம்பர் ரேஷியோவா எல்சிஎம் 300. இப்போ நம்ம அதே போட்டுக்கலாமா? அதே n1 × n2 = LCM × HCF. இது எப்படி எழுதிக்கலாங்க? மேலே தான் பார்த்தோமே, 3x × 5x போடுங்க. 3x × 5x = LCM எவ்வளோ? 300. HCF எக்ஸ்னே எடுத்துக்கோங்க. இது மல்டி பண்ணுங்க. 3 × 5 எவ்வளோ? 15 x² = 300 × x. இந்த ஒரு எக்ஸுக்கும் இந்த ஒரு எக்ஸுக்கு கேன்சலா? இப்போ 15x = 300னா இது அடித்தா 20 வருமா? அப்போ எக்ஸ் எவ்வளோ? 20. எக்ஸு 20. இப்போ இந்த என்ன கேட்குறாங்க கொஷினில்? நம்பருக்கு என்ன ஆன்சர் கேட்குறாங்க? என்ன இருக்குது? 3x 5x. 3 × 20 எவ்வளோ? 60. 5 × 20 எவ்வளோ? 100. இப்போ ஆன்சர் 60 300 100 60 100. கரெக்டு. அதே மாதிரி தான் A/B/C எவ்வளோவா? 2:3:5. HCF வந்து A, B வந்து x தான். ஓகேவா? 2 வேலையை கொடுத்துருக்காங்க HCFக்கு. என்னது? 2b - 3a + 4c. இன்னொன்று 5a - 2c + 5b. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கு b c இது எல்லாமே எக்ஸ்னு வச்சுக்கோ. 2x 3x 5x சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × bக்கு என்ன? 3x - 3 ஏக்கு நாங்கள் வரும் 2x + 4 c கேட்டாங்க 5x ஏக்கு என்னங்க? 2x - 2 cக்கு
5x plus 5 bக்கு 3x அப்போ ஆன்சர் rx minus rx plus 20x 10x minus 10x plus 15x இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் இது ரெண்டு கேன்சல் இப்போ எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் பண்ணிக்கோங்க அப்போ 20 15 இருக்கு இதுக்கு HCF எடுங்க 5 போட்டால் என்ன வரும் 4 3 அப்போ HCF என்ன வருது 5 கீழே இது ஆன்சர் இருக்கா பாருங்க ஏக்கு என்ன வேலை 2 வாய்ப்பு இல்லை ரைட்டா பிக்கு பாருங்க 3 + 5 8ன்னு வருது இதுவும் இல்லை இதுக்கு 5 + 2 இதுவும் ஆன்சரில் ஏக்கு நாங்கள் 2 3 பிக்கு நாங்கள் 3 ஆட் பண்ணால் 5 அப்போ இதான் ஆன்சர் சி இங்கே பாருங்களேன் இது வந்து என்ன கொஷின் ஹீட் பண்ணுவோம் மில்க்மேன் has 3 jar containing 57 liter 129 liter 177 liters of pure milk respectively. A measuring can after the different number of extra measurement of milk in each jar leave the same amount of milk leaves same remainder sum okay va unmeasured in each jar find the volume of largest அப்போ HCF ஓகேவா ஆனால் இங்கே என்ன இல்லை ரிமைண்டர் இல்லை சேமாக இருக்கான் எல்லாத்துலேயுமே அதாவது 3 இருக்குங்க ஃபர்ஸ்ட் 57 லிட்ரு இன்னொன்று 129 லிட்ரு இன்னொன்று 177 லிட்ரு வந்து அந்த பால் ஊற்றி வைப்போம்ல அந்த ஜார் மாதிரி இருக்கான் அதில் ஒவ்வொன்றும் அளவை எடுத்து ஊற்றுறாங்களாம் ஒவ்வொரு வரவங்களுக்கு ஓகேவா இது எல்லாமே கடைசியாக கொடுத்தக்கப்புறம் எல்லாத்துலேயும் சேமாக இருக்கான் எவ்வளோ பேலன்ஸ் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல அது எல்லாமே அந்த மில்க் வந்து சேம் லெவலில் இருக்கான் அவங்க சேம் சொல்லிட்டாங்க சேம் அமௌண்ட் ஆஃப் மில்க் இருக்கான் ரைட் இப்போது இப்படி கேட்டாவா இப்படி லீவ்ஸ் ரிமைண்டர் இல்லாமல் கேட்டால் எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு 2 மைனஸ் பண்ணிக்கணும் செகண்ட் 3 மைனஸ் பண்ணிக்கணும் 3 ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி போட்டு வர ஆன்சருக்கு HCF எடுத்தால் ஆன்சர் வந்துடும் ட்ரை பண்ணுவோமா சரிடுங்க 57 மைனஸ் 129 வச்சுக்கலாமா அடுத்து 129 மைனஸ் 177 அடுத்து 177 மைனஸ் 57 இப்போ இங்கே மைனஸ் பண்ணாங்கன்னா வரும் மைனஸ் ப்ளஸ் பார்க்க வேண்டாம் ஓகேவா 2 வரும் 72 இங்கே 2 வரும் 129 கடவங்கம்மா 17 வரும் 17 9 வச்சா 8 வரும் 8 இங்கே 4 48 இங்கே 120 இது 2 மைனஸ் பண்ண 120 அப்போது 72 48 120 இதுக்கு HCF போட்டால் ஆன்சர் செக் பண்ணலாமா 2 வச்சா நாங்கள் வரோம் 36 24 60 இங்கே 2 டைம் வச்சா 18 12 30 அகெயின் 2 டைம் வச்சா 9 6 15 அகெயின் 3 வச்சா 3 2 5 இப்போ நம்ம இதோட வச்சுக்கலாம் 3 2 6 6 2 12 12 2 24 ஆன்சர் 24 இங்கே பாருங்க HCF கொடுத்துருக்காங்க HCF ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க 3ஆம் நம்பர் இருக்கான் இந்த 3 நம்பருக்கானது HCF எவ்வளோ 36 ஓகே மொத்தம் 3 நம்பர் இருக்குது அதை நான் N1 எடுத்துக்கிறேன் N1 என்ன வரும் 3240 N2 என்னது 3600 N3 எனக்கு தெரியாது அது X வச்சுக்கோங்க இது எல்லாம் சேர்த்தா இதுக்கு வர HCF எவ்வளோ 36 LCM கொடுத்துருக்காங்க LCM எவ்வளோவா 2 power 4 3 power 5 5 power 2 7 power 2 இது LCM
இப்போ 3ஆம் நம்பர் தானே தெரியாது. நம்மள வந்து இப்போ இந்த 3240 இருக்குல்ல, இதுக்கும் இந்த 3600 இருக்கா, அதுக்கும் என்ன பண்ணோம்னா இந்த 2 பவர்ல வர மாதிரி எழுதிக்கணும். இப்போ இங்கே 2 டைம் வச்சா என்னங்க வரும்? 1 6 20 அகைன் 2 டைம் வச்சா 810 3 வச்சா 270 அகைன் 3 வச்சா 90 அகைன் 3 வச்சா 30 அகைன் 3 வச்சா 10 அகைன் 2 வச்சா 5 ரைட். இங்கே போடுங்க. 2 வச்சா 18 இங்கே அதே வச்சா 9. இப்போ 300 அகைன் 100 5 வச்சா 20 அகைன் 5 வச்சா 4 அகைன் 2 வச்சா 2 வெறும் 36 ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போடுங்க. 18 9 3 3. இப்போ தனித்தனி எழுதுங்க. எல்சிஎம் இருக்கு ரைட்டா. இப்போ HCF என்ன இருக்குது பாருங்கள். HCFக்கு வந்து 2 பவர் 2 3 பவர் 2. ஓகே, ஃபஸ்ட்டு N1க்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். 2 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி இருக்குது. 3 4 வாட்டி இருக்குது. 5 1 வாட்டி இருக்குது. இப்போது 2 பவர் 3 அப்போ 3 எத்தனை வாட்டி இருக்குது? 4 டைம் இருக்குது. 5 எத்தனை வாட்டி இருக்குது? 1 டைம் தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். N2க்கு 2 4 வாட்டி இருக்குது. 3 2 வாட்டி இருக்குது. 5 2 வாட்டி இருக்குது. அப்போ N2 என்ன இருக்குது பாருங்கள். N2 2 4 டைமு, 3 2 டைமு, 5 2 டைமு. இப்போ N3 எனக்கு தெரியாதா? அதை கண்டுபிடிக்க வேணாங்க, நம்ம ஆப்ஷன் வச்சா ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆப்ஷன் A கொடுத்துருக்காங்க, அதே செக் பண்ணி பார்ப்போம். A 2 2 வாட்டியாம், 3 5 வாட்டியாம், 7 2 வாட்டியாம். ஆப்ஷன் வச்சே ட்ரை பண்ண முடியும். இங்கே பாருங்களேன். HCFன்னு என்ன அர்த்தம்? காமனாக இருக்கணுமா? இங்கே எல்லாத்தையும் காமனாக இருக்கு பாருங்கள். 2 பவர் 2 எல்லாமே 2 காமனாக இருக்குது. 3 காமனாக இருக்குது. 5 இல்லை, 7 இல்லை. அப்போ 2 ஆனால் HCFல பவர் கம்மியாக இருக்கும்னா அப்போது 2 பவர் 2 கரெக்டு. 3லேயும் 3 பவர் 2 தான் பவர் கம்மி, அப்போது கரெக்டு. இப்போ எல்சிஎம்னா அதே சேமாக இருக்கணும், ஹையஸ்ட் ஃபேக்டராக இருக்கணும். 2 பவர் 4 இருக்குது. 3ல் 3 பவர் 5 ஓகே இருக்குது. 5ல் ஹையஸ்ட் ஃபேக்டர் 5 பவர் 2 ரைட்டு. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணுமா? அப்போ அதுவும் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ தான். இங்கே பாருங்கண்ணே. x is equal to x square by y. xும் yயும் both increases the value 10%. Find the percentage change the value of z. அப்போது என்ன வச்சுக்கிறேன்னா, எக்ஸுக்கு வந்து நான் ஒரு 40 வச்சுக்கிறேன், ஒய்க்கு வந்து 20ன்னு வச்சுக்கிறேன். 40 40 by 20 ஈக்குவல் டு என்னது? இசட்டுக்கு அடித்தா 2 டைம் ஆன்சர் என்ன வருது? 80ன்னு வருது ரைட்டா. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 10%. அப்போ 40க்கு 10% எவ்வளோ பாருங்கள். 10னா 4%. அப்போது 20க்கு 2%. அப்போ ஆட் பண்ணுங்கள். 40 + 4 எவ்வளோ? 44. 20 + 2 22. இப்போ இதுக்கு தனியாக போட்டு பாருங்கள். 44 × 44 by 22. இங்கே அடித்தா 22 ஆட் பண்ணால் 88. இங்கே என்ன ஆன்சரு? 80. இங்கே என்னது? 88. அப்போது 80க்கு 10% ஆன்சர் போட்டு பாருங்கள். 0க்கு 0 0. அப்போ 8ஐயும் 80 ஆட் பண்ணால் தானே 88. அப்போ எவ்வளோ வித்தியாசம்? 10% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் 10. இவ்வளோதாங்க. இங்கே பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் பாசிட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் த ஃப்ராக்ஷன் இட் செல்ஃப். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் P/Q தெரியும். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக் பண்ணிடணுமா? Q/P. திருப்பி அதை நார்மல் ஸ்டேஜே பண்ணுமா? P/Q. ஆட் பண்ணால் என்ன வரும்? 9/20 கிடைக்குதான். கிராஸ் பண்ணுங்கள். Q² + P² டிஃப்ரென்ஸா? அப்போ மைனஸ். இங்கே ப்ளஸ் இல்லைங்க, மைனஸ். பை PQ = 9/20 சரி ரைட்டுங்க. இப்போ Q² - P² / P/Q. எல்லாமே கரெக்டு தானுங்க. ரைட்.
இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப்ஷனே நம்ம ட்ரை பண்ணலாம். Q என்ன இருக்குது, இது என்ன வச்சுக்கலாம், மேலே உள்ளது P வச்சுக்கோங்க, கீழே உள்ளது Qன்னு வச்சுக்கோங்க. Pக்கு என்ன இருக்குது 4, Qக்கு என்ன இருக்குது 5. அப்போ என்னது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, இங்கே அப்படியே இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்னங்க வரும், 5 ஸ்கொயரு மைனஸ் 4 ஸ்கொயரு பை 5 × 4. அப்போது 25 மைனஸ் 16 பை 20னா ஆன்சர் 9/20. இப்போ கரெக்டு தானே? அப்போது இந்த ஆன்சர் கரெக்டு தான். இங்கே பாருங்களேன், 1/8ஐயும் என்ன சொல்கிறாங்கன்னா 37/1/2ல் எத்தனை 1/8கள் உள்ளன. அப்போது இதை நார்மல் மாற்றிடுங்க. 37 2 பண்ணுங்க, என்ன வரும் 4 1 6 7 ப்ளஸ் 1 போட்டால் என்ன வரும் 75/2. இந்த டேர்மையும் 1/8ஐயும் என்ன பண்ண சொல்கிறாங்க, டிவைட் பண்ணிக்கணும். அதாவது இதுக்குள்ளே எத்தனை 1/8 இருக்குது கேட்குறாங்க, ஆனால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 75/2, அப்போ மேலே வந்து நாங்கள் 8/1 வருமா, இங்கே அடித்தா 4 டைம் 75 4ஐயும் 75ஐயும் 4 டைம் மல்டி பண்ணுங்க 0 2. இங்கே அடித்தா 4 7 28, 28 2 என்ன வரும் 30. அப்போது 300. பாருங்க, இப்போ கே கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n is equal to n into n plus 1/2. ஓகேவா, n கியூபுக்கு என்ன வரும் n into n plus 1/2 the whole square. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க, இது கொடுத்துறாங்க, இது கேட்குறாங்க. ஓகேவா, அப்போது ரூட் எடுத்தால் வேல்யூ வந்துடும். அப்போ இந்த டேர்முக்கு ரூட் எடுங்க. 441 21. ஓகேவா, 21 21 பாருங்க, 21 21 1 2 2 4 4 4 1. ஓகேவா, இன்னொரு 0 2 0க்கா, அப்போ 2 0க்கு ஒரு 0 வெளியே வந்துடுமா, 441 21. அப்போ 210 ஆன்சர் வரும். இதில் அந்த ஆன்சர் எதுவும் இல்லை. அப்போது இங்கே இந்த நம்பர் இங்கே வரணும், இதான் ஆன்சராக வரும். ஓகேவா, இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் தப்பு. இங்கே பாருங்களேன், ஏ வந்து 2/65, 64 63 62 அப்படியே 2/0 வரைக்கும் இருக்குது. ரைட்டா, இதில் எது ட்ரூ கேட்குறாங்களா, ஃபஸ்ட்டு ஏக்கு 25 ரைட்டு, பி டேர்ம் மட்டும் எடுங்க. 2/0 + 2/1 அப்படியே எவ்வளோ வரையும் போகுது, 2/64 வரைக்கும் இருக்கா. அப்போ ஏக்கு என்ன வரும், 2/0னா 1ன்னு அர்த்தம். ரேஷியோ எவ்வளோ, 2/1 = 2னா அப்போ r என்னது 2 தான். அப்போ s of n is equal to a r⁻n−1 / r−1. ஏக்கு என்னங்க வேல்யூ 1, ஆருக்கு என்னங்க வேல்யூ 2, எத்தனை டேர்ம் 65 தானே, -1/2 - 1. அப்போது 2/65 - 1. அப்போ பாருங்களேன், ஏ வந்து என்னது 2/65, ஆனால் பி வந்து என்னது 2/65ல் -1. அப்போது இதோட இது என்னது, ஏவோட பி -1 கம்மி, பியோட ஏ +1 அதிகம். அப்படி இருக்கா பாருங்க, ஏ லார்ஜஸ்ட் தென் பி by 1. இப்போ இது ஆன்சர் கரெக்ட். இந்த டேர்ம் பாருங்களேன், இந்த நான் எழுதுகிறேன். 3 12 27 48 75 108. எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது, 9 இருக்குது. இங்கே 1 15 இருக்குது. ரைட்டு, இங்கே 1 21 இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், 50 வச்சுக்கோங்க, 40 வச்சுக்கோங்க, இங்கே 70. அப்போ 30 இருக்குது, 30 இருக்கா, இங்கே 5 5 கழிச்சுருங்க, 27. இங்கே எவ்வளோங்க இருக்குது, 27. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆட் பண்ணால் 8 வந்துடும், இங்கே 3 ஆட் பண்ணால் 10 வந்துடும்.
இப்போ இங்கே ஆட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் வந்து 6. அப்போ இங்கேயும் ஆட் பண்ணால் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6. அப்போ இங்கேயும் 6 வச்சா ஆட் பண்ணால் 39. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 108 39 ஆட் பண்ணுங்க. 7 1 4 1 147. 147 ஆன்சர் இருக்கா? கரெக்டாக 147. இங்கே பாருங்க, 3 3 4 4. இங்கே 2னா இங்கே 3 நம்பர் வருது, சேம் நம்பர். அப்போ இங்கே 3னா இங்கே எத்தனை டிஜிட்ஸ்? 4. அடுத்து 5 டிஜிட்ஸ் வரப்போகுது, 5 நம்பர் வரணும். அப்போ இங்கே என்ன வரும்? 6 6 6 6 6. ஓகேவா? 21. இதுக்கு முன்னாடி 3 சேர்க்குறாங்களா? இப்போ 4 சேர்க்குறாங்களா? அப்போ 5 சேர்ப்போம். 5 4 3 2 1. ஆன்சர் டி தான். இங்கே பாருங்களேன், ஹம்பிள் என்ன இருக்கு? சேம், இது லெட்டர் தான் சேமாக வருது. நம்ம 1 2 வச்சுக்கோ. 1 2 3 4 5 6. EH LUBM. ஈக்கு என்னது? 6, அச்சு 1, L 5, U 2, B எங்கே இருக்கு? 4, M 3. அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேர்மு ஃபஸ்ட் டேர்மு, அப்புறம் லாஸ்ட்டு செகண்ட் டேர்ம், அதுக்கு முன்னாடி டேர்ம் இந்த டேர்ம், அப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? லாஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்களேன், 1 2 3 6 எழுதிருக்கேன். இங்கே பாருங்கள், 6 1 5 2 4 3 இப்படி மாற்றுறாங்க. அப்போ எஜுகேஷன் எழுதுங்க, EDUCATION. இது என்ன வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? N. ஃபர்ஸ்ட் டேர்ம் E, லாஸ்ட் டேர்ம் O, ஃபர்ஸ்ட் டேர்ம் D, லாஸ்ட் டேர்ம் I, ஃபர்ஸ்ட் டேர்ம் U, லாஸ்ட் டேர்ம் T, ஃபர்ஸ்ட் டேர்ம் C. இப்போ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆன A அப்படியே போட்டு பார்ப்போம். ஆன்சர் இருக்கா? கரெக்டுங்க. இங்கே பாருங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சம் ஆஃப் மணி 2 years 2% ₹4. 4 ரூபாய் டிஃபரன்ஸ். ஓகேவா? 2 வருஷத்துக்கா. பிரின்சிபல் தெரியாதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2/100 ஹோல் ஸ்கொயரா. இது எப்படி எழுதிக்கலாம்? 4 P இன்ட்டு 2 ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்படி கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 100 × 100 பை 2 × 2 = என்னது? பிரின்சிபலா. இந்த 2க்கும் இந்த 4 கேன்சல் ஆயிருமா? 100 × 100 எவ்வளோ? 10,000 ஆன்சர். அடுத்து பாருங்க, அமௌண்ட் கொடுத்துறாங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துறாங்க. என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான். ஓகேவா? அப்போ என்ன வரும்? அமௌண்ட்ஸ் = பிரின்சிபல், அது அமௌண்ட் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணால் அமௌண்ட் இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் வருமா? இங்கே எவ்வளோ? இங்கே இருக்குது 18,000 இருக்கா? 18,000. இங்கே எவ்வளோ இருக்குது? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 405. 6 ஸ்கொயர் வச்சுக்கிறேன், டிவைட் பை 100 ஸ்கொயர் வச்சுக்கிறேன். மற்ற டைம் இங்கே தள்ளி விடுங்க. 405 இன்ட்டு 100 2 வாட்டி எழுதுங்க. 100 × 100 பை இது இன்ட்டு, ஓகேவா? பை 18,000 = R ஸ்கொயர். இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். ஓகேவா? இந்த 1 ஜீரோவுக்கு 1 ஜீரோ கேன்சல். இங்கே எத்தனை டைம் அடிக்கலாங்க? 8 டைம் அடித்தா 40, பேலன்ஸ் 1. ஆனால் அடிக்க முடியாது, 5 டேபிள் வராது. 3 டேபிளை கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 3s are 3, பேலன்ஸ் 1. 3 3s are 9, பேலன்ஸ் 1. 5 டைம். இங்கே அடித்தா 6 டைம். இப்போ இங்கே மறுபடியும் அடித்தா என்ன வருங்க? 3 டேபிள்லையே 4 டைம்ஸ் 12, பேலன்ஸ் 1 5. இங்கே அடித்தா 2, அகெயின் அடித்தா 5. இப்போ 45 × 5 எழுதுங்க.
45 into 5 is equal to r square. 45 எப்படி படிக்கலாம்? 9 into 5 எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. 9 into 5 into 5 r square. எல்லாருக்கும் ரூட் போடுங்க. அப்போ r என்னங்க வரும்? 2 5க்கு வெளியே வரப்போ ஒரு 5. 9 ரூட்லேருந்து வெளியே வந்தால் இன்ட்டு 3. இப்போ ஆன்சர் 15. ஆன்சர் 15. இங்கே பாருங்களேன், ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் இந்த டைஸ் மொத்தம் ஒரு டைஸ் தானா? 2 3 4 5 6 மொத்தம் 6 டைஸ். ஈவன் நம்பர் எத்தனை சான்ஸ் இருக்குது? 1 2 3 3/6 அடித்தா 1/2. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், அருணும் சுரேஷ் தான். ஃபஸ்ட்டு நான் அருண் எழுதிக்கிறேன். அடுத்து யார் இருக்கா? சுரேஷ் இருக்கார். அருண் சுரேஷ் வயசு 24, இன்னொருத்த வயசு 36. 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வயசு கேட்குறாங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் -8 பண்ணுங்க. 16 வயசு அவனுக்கு, இவனுக்கு 28 வயசு. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? சுரேஷ் அருணோட விகிதம் கேட்குறாங்க. திருப்பி போடுங்க அப்படியே. 28:16. ஆன்சர் இங்கே அடித்தா 14, அடித்தா 8, அடித்தா 7, அடித்தா 4. 7:4 இருக்கா? இருக்கிறது, கரெக்டு. இங்கே பாருங்களேன், ஏ வந்து ஒரு வேலையை 16 நாள் செய்வாராம். என்ன சொல்கிறாங்க? ஏ அண்ட் ப்ளஸ் பியா? அப்போ ஏவும் ப்ளஸ் பியும் சேர்ந்தா 16 நாளாம். ஏ மட்டும் 48 நாளாம். ஹவு லாங் வில் பி அலாங் த கம்ப்ளீட் ஒர்க்? பி எத்தனை நாள் கேட்குறாங்க? ஓகேவா? இது ரெண்டுக்கு எல்சிஎம் பண்ணுங்க, 48 தான் வரும். இங்கே எத்தனை டைம் இருந்தால் 48 வரும்? இங்கே எப்போ 8ஆம் வரும்? 6 எப்போ 8ஆம் வரும் பாருங்கள். 3ஆவது வாய்ப்பால் மட்டும்தான், அது 3rd டைம் மட்டும்தான். இங்கே 1 டைமு. அப்போது 48. ஓகேவா? ரைட்டு. 48 4, இங்கே 3, இங்கே 1. அப்போது 3 நாள் செஞ்சுருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள். அதில் ஏ மட்டும் ஒரு நாள் வேலை பார்த்துருக்காரு. பி தான் பார்த்துருப்பாரு. அப்போ மீதி எத்தனை நாள் பி பார்ப்பாரு? 2 நாள். இந்த 48 2 மைனஸ் டிவைட் பண்ணுங்க, 24. அவ்வளோதான் ஆன்சர், 24. ஓகேவா? இங்கே பாருங்களேன், 210 மென்னு 12 மணி நேரம் ஒரு வேலை செய்கிறாங்க 18 நாளில். இதே அவங்க 20 நாள் 14 மணி நேரத்தில் எவ்வளோ நாள் செய்வாங்க பார்ப்போமா? 0க்கு 0, இங்கே அடித்தா 6, இங்கே அடித்தா 9 7, அகைன் அடித்தா 3. அப்போ 54 இன்ட்டு 3 2 1 162. ஆன்சர் 162ங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், அதே 5% 5 நாளைக்கு செய்கிறாங்க 5 ப்ராஜெக்டை. இதே 50% எத்தனை நாளில் செய்வாங்க? 50 ப்ராஜெக்டை. 50க்கு 50 கேன்சல், 5க்கு 5 கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்குது? 5. அப்போ ஆன்சர் 5. இங்கே பாருங்களேன், வித்தியாசம் 20 தான். எவ்வளோ? 8000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, r² பை 1000. 100 × 100. 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். அப்படியே கரெக்ட் பண்ணி பண்ணுங்க. 200/8 = r². இங்கே அடித்தா 100, இங்கே அடித்தா 4, அகெயின் அடித்தா 25. 25 ரூட் போட்டால் என்ன வரும்? 5. ஆன்சர் 5. அடுத்து பாருங்க, ஒரு ஃபைண்ட் த பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. எவ்வளோனா அமௌண்ட் கொடுத்துருக்காங்களாம் 11,800. இது அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%. எவ்வளோ டேர்ம்? 3 வருஷம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கேட்குறாங்க. நம்ம ஆப்ஷன் வச்சா ட்ரை பண்ண போகிறோம். 10,000 எடுத்துக்கோங்க. 10,000 இன்ட்டு 6 × 3/100. இங்கே அடித்தா 2 0. இது என்ன? 18. 18 + 100 1800. அது 1800. இந்த 1800ஐயும் பிரின்சிபலை ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ 1,800. இப்போ ஆன்சர் கரெக்டு தான். இது மாதிரி சம் ஆப்ஷன் வச்சு போகிறது ஈஸி.
ஓகேவாங்க, ஓகேங்க. இதுவரையும் பார்ட் 12 வீடியோ வச்சுக்கலாம். அடுத்து பார்ட் 3 வீடியோ பார்ப்போம். புதுசா லைக் பண்ணுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.